நம்ம தோட்டங்கள் வந்து நிறைய செடிகள் நம்ம வளர்ப்போங்க. அதில வந்து நம்ம எல்லா செடிக்கும் நம்ம வந்து பராமரிப்பு பண்ணி அத பார்த்துக்கிட்டு நம்ம டெய்லி வந்து அத ஃபோக்கஸ்டா நம்ம என்னென்ன டேக் கேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம வந்து அந்த செடிகள் வந்து நிறைய நம்ம பலன்கள் எதிர்பார்க்குறோம். காய்கள் குடுக்கும், பூக்கள் குடுக்கும், பழங்கள் குடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம அத எதிர்பார்த்து நம்ம பண்ணிட்டுருப்போம். இப்படிலாம் நம்ம எந்த விஷயமும் பண்ணாம, நம்ம தோட்டத்தில வந்து ஒரு டேக் கேர் பண்ணிக்காம, நம்ம வந்து ஃபோக்கஸ்டா அத பார்த்துக்கவே மாட்டோம். இன்னும் சொல்லப்போனா நம்ம தோட்டத்தில செடி இருக்கான்றதே நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் நமக்கு தெரியாது. எப்பலாம் அந்த காய்கள் குடுக்குதோ, எப்பலாம் பூக்கள் குடுக்குதோ அப்ப தான் நம்ம அத நோட்டீஸ் பண்ணுவோம். அந்த மாரி சொல்லக்கூடிய ஒரு செடிகள் முக்கியமான செடி தான் நம்ம இந்த சுண்டை செடி. இந்த சுண்டை செடி வந்து நம்ம தோட்டத்தில இருக்கிறது நமக்கு தெரியாதுங்க. அது பாட்டுன்னு ஒரு மூலையில இருக்கும். பட் நம்ம எப்ப அது பூக்கள் பூக்குதோ, எப்ப காய்கள் எடுக்குதோ, அப்ப தான் நம்ம வந்து அத ஃபோக்கஸ்டா கவனிப்போம். ஆனா, நம்ம அந்த காய்கள நம்ம எப்பயுமே நம்ம தவறாம அறுவடை பண்ணி எடுத்துப்போம். அந்த மாரி நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த சுண்டை செடியில நெறைய இருக்கு. நம்ம தோட்டத்திலேயும் அந்த மாரி ஒரு செடி இருக்கு. இது நம்மளா விதை போட்டு வளரல. அது தானா வளர்ந்தது. அது வந்து தண்ணி கூட நம்ம குடுக்கறது கிடையாது. ஒரு மூலையா கார்னர்ல இருக்கும். இப்ப நெறைய காய்கள் எடுத்திருக்கு. அந்த காய்கள தான் நம்ம பறிச்சுட்ருக்கோம். அப்படியே அந்த சுண்டை செடிக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு செம்பருத்தி செடி இருக்கு என்கிட்ட. அது என்ன செம்பருத்தின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டா அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஒரு பார்க்க டைகர் மாரி இருக்கும். இதுக்கு பேர் நான் வந்து டைகர் ஹைபிஸ்கஸ்ன்னு நான் வச்சிருக்கேன். அதனுடைய ஃப்ளவர்ஸ் பார்க்கவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ஸோ அந்த பக்கத்திலேயே வந்து இந்த சுண்டை செடி இருக்கு. அந்த சுண்டை செடியில தான் நம்ம காய் எல்லாத்தையும் பறிச்சுட்ருக்கோம். இது வந்து நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க ஒரு பிளான்ட்டுங்க. நம்ம வந்து கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஃபேட்டா இருக்கு. இல்ல வந்து நமக்கு வந்து ஏதோ டாக்ஸிக்கான ஃப்ளூயிட் நம்ம உடம்புல இருக்குன்னா, நமக்கு வந்து இந்த சுண்டைய நம்ம ரெகுலரா உணவுல எடுத்துக்கும்போது, நம்ம உடம்புல இருக்க அந்த டாக்ஸிக்கான ஃப்ளூயிட் எல்லாத்தையுமே வந்து ட்ரைன் பண்ணி விட்டுரும். நம்ம உடம்புல அன்வான்டடா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா கூட அது நமக்கு சரியாயிடும். ஸோ நீங்க இந்த ஃபுட்ல வந்து நீங்க ரெகுலரா வந்து இந்த சுண்டைக்காய எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. மந்த்லி ஒரு 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா போதும். ஸோ நம்ம சுண்டைக்காய வந்து நம்ம பறிச்சு கொண்டு வந்துட்டோம். ப்ளஸ் நம்ம அது கூடவே வந்து ஸ்ட்ராபெர்ரி மிளகாயும் பறிச்சு கொண்டு வந்திருக்கோம். நம்ம தோட்டத்தில இருக்க ஒரு ஸ்பெஷலான மிளகாய் இதுவும் ஒண்ணு. பார்க்கவே உங்களுக்கு பார்க்க அப்படியே ஸ்ட்ராபெர்ரி பழம் மாரியே இருக்கும். எக்ஸாக்ட்டா அந்த கலரும் சரி, அந்த ஷேப்பும் சரி அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்க தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நெறைய வீடியோஸ் பார்க்கலாம். இன்னும் நமக்கு கிழங்கு அறுவடை வீடியோஸ்லாம் நெறைய இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.